2வது சங்கீதத்தை எடுத்துக்க 5வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இது ஒரு பெரிய செய்தி அல்ல, ஒரு சின்ன செய்தி தான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கிறவராய் இருக்கிறார், பறிக்கிறவராய் அல்ல, கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த நம்புகிறது அப்படிங்கிறத நீங்க ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல நான் பார்க்கிற பொழுது அது எப்படி எழுதிருக்குன்னா, நாம் எதிர்பார்ப்பது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நாம் எதிர்பார்ப்பது, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் யார் இடத்துல இருந்து தான் வருமா? கர்த்தரிடத்தில் இருந்து தான் வரும். இது எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதை மனுஷங்களால தர முடியாது, அல்லது வேற யாராலையும் தர முடியாது. அதை தருவதற்கு கர்த்தர் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ உங்க கைகள் அப்படி மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புவது கர்த்தரால் வரும். சொல்லுங்க, நான் நம்புவது கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தோஷம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமாதானம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமைதி, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சுகம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆரோக்கியம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயம் எல்லாம் கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் எரேமியா புத்தகத்துல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஆமென். வாழ்க்கையில நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள், இதெல்லாம் கர்த்தர் ஒருத்தர் தான் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஆசைய கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஆமென். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க ஆசை என்ன அப்படின்னு கேட்கறது கூட இந்த உலகத்துல யாரும் இல்லைங்க. நீங்க உங்க ஆசையை கேட்டா உங்க அற்பமா நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்க ஆசையை கேட்கறது கூட இங்க ஜனம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க, உங்க எதிர்பார்ப்புகள் அவர் நிறைவேற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார், அவர் நினைவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த செப்டம்பர் மாதம் அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தராரு. சங்கீதம் 121ல 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. எனக்கு ஒத்தாசைகள் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எங்க இருந்து தான் சிஸ்டர் வரும்? எங்க இருந்து தான் பிரதர் வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறாரு, நமக்கு வேண்டியதை தருகிறவராய் இருக்கிறாரு, நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் நீதிமொழிகள் புத்தகத்துல நமக்கு இப்படி ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராருன்னா, அவர் தான் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதுக்காக கர்த்தர் என்ன சொல்லி தராருன்னா,
நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார் என்றால் நாம என்ன பண்ணணும்னா அவரை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. நாம அவரை நம்பினா அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாருங்க. நீங்க அவரை நம்புங்க, இன்னும் நம்புங்க, விடாதீங்க, கையை விட்டுறாதீங்க, பிடிச்சிங்க, இன்னும் நம்புங்க, இன்னும் நம்புங்க. நிச்சயமா கர்த்தர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். உங்களுடைய நீங்க நம்பி இருக்கிற மனுஷங்களால உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நாம் நம்பினா, நான் நம்புறது தான் அவர் எனக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதான் பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பேதுரு பாருங்க, அவன் எதிர்பார்த்த காரியத்தை அவன் கையினால பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா அவன் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் அவன் கொடுத்தார். நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. பேதுரு கடல்ல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார். ஆனா ஒரு மீன் அகப்படலையா. அவர் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. சொல்லுங்க, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. ஆனா அதே பேதுரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சது மூலமா அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக் கொண்டாங்க. மிகுதியான மீன்களை பிடித்தான். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, நீங்க யார் யார் மேலேயோ நம்பிக்கை வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தது எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைப்பீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்பீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் பேதுரு பாருங்க, நாமளும் பிரயாசப்பட்டோம். பேதுரு கைக்கு அகப்படாத மீன்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அகப்பட்டுச்சான். நான் பேசுறது புரியுது. ராமனும் பிரயாசப்பட்டும் பேதுருடைய கைக்கு அகப்படாத மீன்கள், கிடைக்காத மீன்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளைய போறப்ப கிடைச்சிருச்சு. அப்படி என்ன அர்த்தம்? நாம் கையினால் செய்ய முடியாததை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பொழுது செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கடல்ல, கடல்ங்கிறது எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு இல்ல. கடல்ல எவ்வளவு மீன் இருக்கும்? நம்மளை விட அதிகமான மீன்கள் இருக்கு. ஜனத்தொகையை விட அதிகமான மீன்கள் கடல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனையோ வகை மீன்கள் இருக்கு. நிறைய மீன்களே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மீன்கள் இருக்கு ஆழத்துல. அப்படி அத்தனை மீன்கள் இருந்தும் கூட பேதுரு பாருங்க, இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு மீன் கூட பேதுரு கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு மீன் கூட பேதுரு கிடைக்கல. ஆமா, கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இவ்வளவு பெரிய கடல்ல யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கடல்ல நிறைய மீன் இருக்கு. ஒழுங்குல வலை போடுறாங்க, எல்லாத்துக்கும் கிடைக்குதுங்க. பேதுருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையா? ஒரு மீன் கூட கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? பேதுருவிட வார்த்தை இல்லை. நம்ம கையில வலை இருந்தா மீன் கிடைக்காது, நம்ம கையில வார்த்தை இருந்தா மீன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நம்ம இடத்தில் வார்த்தை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய கடல்ல நாம் இருந்தாலும் நம்மால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியாது. அது நல்லா ஆண்டுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். மீன் நம்ம கோயம்புத்தூர் பட்டணம் வந்து எப்படி பொழைச்சிடலாம், அப்படிப்பட்ட பட்டணம். சென்னை பாருங்க, நீங்க போனீங்கன்னா எப்படியும்
எப்படியோ ஒரு வேலையை செஞ்சு நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி கடலும் அதே மாதிரி தான். ஒரு கடலுக்குள்ள வலையை போட்டா எப்படியும் மீன் மாட்டாம போயிடும். கண்டிப்பா மாட்டணும்ல. ஆனா பேதருக்கு மாட்டவே இல்லைங்க. ஏன் தெரியுமா பேதருக்கு மாட்டல? ஏன்னா பேதருக்குள்ள வார்த்தை இல்லை. இன்னைக்கு செப்டம்பர் மாதத்துல எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுடைய இருதயம் இந்த வார்த்தையினால உங்க வார்த்தையை உங்க இருதயத்தை பேசுது. இன்னைக்கு உங்க கை வெறும் கை வளர்க்குதா? இவ்வளவு பெரிய கடல்ல நீங்க இருக்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனா உங்க வீட்டுல மட்டும் வெறுமை இருக்கா? உங்க வீட்டுல மட்டும் ஒன்றுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? உங்க கையில எதுவுமே இல்லாம வெறும் கையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூட தான் சிஸ்டர் பேசுறாரு. நீங்க வெறும் கையோட இருக்கிறீங்கன்னா உங்க புரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. பணம் இருக்குது, வலை இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இல்லை தெரியுமா? வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உலக மனுஷங்க திறமையும் பலத்தையும் நம்பி ஓடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு எதுதான் பலம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் முழுவதும் கடல்ல பிரயாசப்பட்டாலும் எதுவும் அகப்படாது. ஆனா அதே பேதுரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் வலையை போடுகிற பொழுது என்ன நடந்துச்சு பாருங்க. மிகுதியான மீன்களை பிடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. என் வாழ்க்கையில நான் வெறும் கையோடு இருக்கிறேன். நிலைமை மாறணும்னா நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் சங்கீதம் 1வது சங்கீதத்துல 2வது வசனம் 3வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வார்த்தை இருந்துச்சுன்னா வாய்க்கும். பக்கத்துல எப்படி சொல்றீங்களா? வார்த்தை இருந்தா வாய்க்கும். ஆமே. நம்மளுடைய தரித்திரம் போகணும்னா, நான் உண்மையை சொல்றேன், நம்ம தரித்திரம் போகணும்னா, நம்ம கடன் மாறணும்னா, கையேந்திர கை வந்து கொடுக்கிற கையா மாறணும்னா நமக்கு வார்த்தை வேணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமாயிருக்கிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தை வார்த்தை இல்லாம நீ எங்க போனாலும் தோற்றுவீங்க. ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வார்த்தை வேணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு வார்த்தை வேணும். வார்த்தை இல்லாம போனா செத்துருவோம். வார்த்தை இல்லாம போனா அழுகிறோம். வார்த்தை இல்லாம போனா விருதையோட வரும். வார்த்தை இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஆவியானவர் அப்படி சொல்லித்தராரு. நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் உங்க வாழ்க்கை நடக்கணும்னா உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா வார்த்தை அவசியம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உங்களால சாதிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உங்களால பிழைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியதான் நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதான் ஈசாக்கு பாருங்க. ஈசாக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துறதுனாலதான் பஞ்ச காலத்துல விதை விதைச்சு 100 மடங்கு பணம். ஹலோ, இருக்கீங்களா? பஞ்ச காலத்துல விதை விதைச்சு 100 மடங்கு பணம். அடுத்த வசனத்திலே நீங்க பாருங்க, அப்படியே போய் திருவள்ளுவர் வெட்டுறான். அவன் வெட்டுற திருவள்ளுவர் மட்டும் தண்ணி வருது. அப்படியே நீங்க 1வது வசனத்தை வாசிக்க அப்படியே கண்டினியூவாக நீங்க வாசிட்டு வருவீங்கன்னா அடுத்தது என்ன வருது? அவன் சத்துருக்களோட அவன் சமாதானமா வராது. இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா இவன் கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுனால. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இல்லாம பெரிய கடல்லையே நான் இருந்தாலும் ஒரு மீன் கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையோட நான் பஞ்ச காலத்துல இருந்தாலும் 100 மடங்கு பணம் வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல எப்படி சொல்றீங்களா? கேக்குது? அவர் சொல்றது கேக்குது உங்களுக்கு? ஆமென். அந்த வார்த்தை பிடிச்சுக்க. ஆமென். அவருடைய வார்த்தை இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியும். நம்ம தோத்துறோம். நம்ம சீரோ சிஸ்டர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒரு சீரோ. எனக்கு அவர் வார்த்தை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய வார்த்தை இல்லாம எவ்வளவு பெரிய கடலை போய் விட்டாலும் ஒரு மீன் என்னால பிடிக்க முடியாது. ஆனா அவருடைய வார்த்தையோட ஒரு பஞ்ச காலத்துல இருந்தாலும் 100 மடங்கு என்னால
அதுதான் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதனால கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, நாம எப்பவும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா முதலாவது என்ன பண்ணணும் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும். ஏன்னா நம்ம கையினால் செய்ய முடியாதது அவருடைய வார்த்தையினால் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை வைத்து சொல்றீங்களா? என் கையினால் முடியாதது உங்க வார்த்தையினால் ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே. இந்த வெறும் கை ஆண்டவரே, இந்த வெறும் கையினால் ஒண்ணும் முடியாது, உங்க வார்த்தையினால் ஆகும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே அந்த வசனத்திலே நீங்க 4வது அந்த அதிகாரத்திலே 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பேதுரு ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் ஏன் பேதுருக்கு எதுவுமே கிடைக்கல தெரியுமா? ஏன் பேதுருக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, காரணம் பேதுருக்கான மீன்களை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. என் கையில ஒண்ணு மாட்டலன்னா அது கர்த்தர் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே சில பேருக்கு புரியுது. என் கையால ஒண்ணு பண்ண முடியலன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கங்க, அது கர்த்தர் கையில் இருக்கு. பேதுருவே, நீ ராமுழுவதும் பிரயாசப்பட்டாலும் உன் கைக்கு எதுவுமே அகப்படாது. ஏன்னா உன் மீனெல்லாம் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில தான் இருக்கு. நீங்க யோவான் புஸ்தகத்துல இதே சம்பவம் அங்க நடந்து பாருங்க. 21ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். உங்களுக்கு தெரியும். சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷர் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவும் சீஷர்களும் அங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வந்து பேதுரு மட்டும். இங்க 21 யோவான் 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு மரித்து உயிரோடு இருந்ததுக்கு அப்புறமா நடக்கிற சிறிய காரியங்கள்லாம் நடக்குது. பேதுரு என்ன பண்றாரு? மறுபடியும் இயேசுப்பா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. நம்ம அவர் கூடவே வந்தோம் போனோம். இப்ப இயேசுப்பா வேற இல்ல, இந்த காலத்துல நம்ம என்ன பண்றது? மறுபடியும் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்ற பாருங்க, மறுபடியும் அந்த கடலுக்கே போய் மீன் பிடிக்கிறதுக்கு போறான். அப்போ அவங்களோட கூட மற்ற சீசர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கூட சேர்ந்து போறாங்க. இப்படி அவங்க போய் மறுபடியும் பிரயாசம் பண்றாங்க. ராத்திரி ஃபுல்லா அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீங்க அப்படியே அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய
200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கருநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பேதுரு மறுபடியும் என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவர் அந்த மலை மீன் பிடிக்கிறதுக்கு போறாரு. அங்க மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் கையோடு நிற்கிறாரு. வெறும் கையோடு. ஏன் தெரியுமா வெறும் கையோடு நிற்கிறாரு? ஏன்னா பேதுரு, நீ ஏன் வெறும் கையோடு இருக்கிறன்னா, உன் மீன்கள் கடல்ல இல்ல, உன் மீன்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, அவருடைய வார்த்தையில் இருக்குது. இதை எத்தனை நம்புறீங்க? என்னால ஒண்ணு செய்ய முடியலன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவரால் தான் செய்ய முடியும். அதே பேர் பாருங்க, கரையில வந்த உடனே என்ன நடக்குது? 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கருநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் அந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு? மீன் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கரத்துல இருந்து வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல நான் ஒரு விசுவாசத்தோட சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கரத்தினால செய்ய முடியும் அப்படின்னா அவர் கரத்தினால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. என் கையை விட்டு ஒன்று நழுவி போகுதுன்னா அவர் கையை விட்டு அது நழுவி போகாது. என் கிட்ட மாட்டாது, அவர் கையில மாட்டோம். ஆமென். பேதுருடைய கைக்கு மாட்டல, ஆனா கர்த்தருடைய கைக்கு மாட்டுச்சு. நான் எதை நம்பி நான் இருக்கிறேன்? கர்த்தருடைய கரத்தை நம்பி இருக்கிறேன். என் கையை நம்பி இல்லை. சொல்லுங்க, என் கையை நம்பி இல்லை ஆண்டவரே, உங்க கரத்தை நம்பி இருக்கிறேன். என் கையில மாட்டாது, உங்க கையில மாட்டும். என் கையில மாட்டாது, உங்க கையில மாட்டும். இவ்வளவு பெரிய கடல் இருந்தும் ஏன் எனக்கு ஒரு மீன் கிடைக்கல? ஏன்னா இங்க இல்ல என் மீன், அவர் கரத்தில் இருக்கு. நான் கரை வந்த உடனே அதை என்னால பார்க்க முடியும். எனக்காக அவர் அப்பத்தையும் மீன்களை வைத்திருப்பார். அவர் என்னுடைய மீன்களை எனக்கு கொடுப்பார். ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால ஆவியானவர் என்ன சொல்லி தராரு? அவர் நம்புங்க, அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஹalleluya சொல்லுங்க. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஹalleluya அற்புதம் செய்பவரை. என்கிட்ட மாட்டாது, அவர்கிட்ட மாட்டாது. என் கையில பிடிக்க முடியாதது அவர் கையில பிடிப்பார். என்னால செய்ய முடியாதது எனக்காக அவர் செய்வார். என்னால யோசிக்க முடியாதது அவர் எனக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹalleluya. நம்பிக்கையோட ஆமென் சொல்லுங்க பாருங்க. என் கூட இருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் நமக்கு சொல்லி தரார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாது, நம்மளால பிடிக்க முடியாத அவருடைய கரத்துக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு. அதனாலதான் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு இதை சொல்லி தருது பாருங்க. அவர் சகலத்தையும் ஆதியாதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். ஹalleluya சொல்லுங்க பாருங்க. எல்லாத்தையும் அவர் செய்வார். குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருப்பார். அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரே எல்லாத்தையும் செய்வார். அவரே எல்லாத்தையும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நான் நம்புறதெல்லாம் எனக்கு தருவார். நான் ராவணாவது பிரயாசப்படாத எனக்கு கிடைக்காது, ஆனா நான் ஆண்டவரை நோக்கி வந்தனா போதும், என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் செய்வார். நான் கடல்ல நிக்கிற வரைக்கும் நான் தான் மீனை பிடிக்கணும். நான் கரையில இயேசுவினிடத்துல வந்தா எனக்காக அவர் மீன்களை சுட்டி வச்சிருப்பாரு. அதை என் கண்கள் பார்க்கும். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் காண செய்கிற கர்த்தருடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் என் கண்கள் காண கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே அந்த லூக்கா புத்தகம் எடுத்துக்கீங்க. மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
லூக்கா 5ஆம் அதிகாரத்துல திரும்பவும் அதே வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்துல அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க, போடுங்க, நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு பேதுருவை, இந்த கரையிலே நின்று வலையை போடுன்னு சொல்றது. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா கரையில நின்று வலையை போடுன்னு சொல்றேன். ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, ஆழத்திலே தண்ணி கொண்டு போய் மீன்களை வலையை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப 5ஆம் வசனம் சொல்லுங்க, அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே ராமனும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அடுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தர்றாரு பாருங்க. நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னா அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆழத்துக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆழத்துக்கு போகணும். என்ன ஆழத்துக்கு போகணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம போகணும். கரையில நின்னா பேதுரு மீன் கிடைக்காது. கரையில நின்னா மீன் கிடைக்காது. கரையில நின்று வலைய போட்டா மீன் கிடைக்குமா? கிடைக்காது. எங்க போகணும்? ஆழத்துக்கு போனா மீன் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கிறிஸ்துவின் ஆழத்திற்குள்ள எந்த மனுஷன் போறானோ அவனுக்கு தான் நன்மைகள் நடக்கும். நீங்க கரையில இருக்கிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாது. கரையில இருக்கிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாது. நீங்க என்னைக்கு ஆழத்துக்குள்ள போறீங்க, அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் 47வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 47ஆம் அதிகாரத்துல அதுல 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் அப்படியே வாசிச்சு பாருங்களேன். அந்த புருஷன் தண்ணீரை கணக்கு பண்ணினா தண்ணீர் கணக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கணக்கு பண்ணினா அங்கு தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கணக்கு பண்ணினா அங்கு தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கு வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, எப்பா நீ ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு இருக்கிற கரெக்ட், நீ நிறைய காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கரெக்ட், ஆனா நீ எனக்குள்ள எந்த லெவல்ல இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? முதல் பாருங்க கணுக்கால் அளவு, அடுத்தது பாருங்க முழங்கால் அளவு, அடுத்தது பாருங்க இடுப்பு அளவு, அடுத்தது பாருங்க நீச்சல் அளவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம எந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால மீன்களை பிடிக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா, ஏராளமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, நான் கணுக்கால் அளவில் இருக்கக்கூடாது, முழங்கால் அளவில் இருக்கக்கூடாது, நான் இடுப்பாளர் இருக்கக்கூடாது, நீச்சல் ஆழத்துக்கு நான் போகணும். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? நீங்க ஆழத்துக்கு போகணும். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில நீங்க எந்த லெவல்ல நினைக்கிறீங்க? சில பேர் பார்த்துக்கிறீங்களா, கரையில கால் மட்டும் நினைச்சுட்டு இருப்பாங்க, கடலுக்குள்ள போகவே மாட்டாங்க. சில பேர் பாருங்க கடல் ஆழம் வரைக்கும் போய் விளையாட்டு வருவாங்க. சில பேர்ல பாத்துக்கிறீங்களா காக்கா புலியல் அப்படியே போவாங்க, ஒரே நிமிஷத்துல வெளியில வந்துடுவாங்க. என்ன குளிச்சியா இருக்கு? குளிச்சாச்சு அப்படின்னு வருவாங்க. அந்த காக்கா புலியல் பாத்துக்கிறீங்களா, அப்படியே வாயில் எழுதி தாட்டும், அதை அப்படியே வேற குளிச்சாச்சு அப்படின்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சில பேர் பாருங்க காக்கா புலியல் குளிச்சுட்டு நானும் குளிச்சுட்டேன், ஆனா சில பேர் பாருங்க 1 மணி நேரம் குளிச்சுட்டு இருப்பாங்க. டென்ஷன் ஆகும். ஆமா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கணும், அவருடைய மகிமைக்குள்ள மூழ்கணும். அதான் கொலோசியருக்கு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் நமக்கு இதை சொல்றாரு பாருங்க.
நீ கிறிஸ்துவின் ஆழத்திற்குள் மறைந்திருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் மறைந்திருக்கணும், நான் ஆழத்தில் இருக்கணும். எனக்கு நன்மை வேணும், நன்மை வேணும்னு சொல்றது பெருசு கிடையாது சிஸ்டர். எனக்கு ஒரு நன்மை வேணும்னா நான் எந்த இடத்துல இருக்கணும்னா ஆழத்தில் இருக்கணும், நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க கரையில இருக்கிற வரைக்கும் ஏராளமான மனுஷங்களை தான் பார்க்க முடியும். நீங்க கடலுடைய ஆழத்துக்கு போய் பாருங்க, அங்க ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பார்க்க முடியும், தண்ணியை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய மனுஷங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்கன்னா நீங்க இன்னும் ஆழத்துக்குள்ள போகல. நீங்க ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்களும் ஜீவ தண்ணீரும் மட்டும் தான் இருக்கும். அப்படி என்ன இருக்கும், நீங்களும் ஆவியானவர் மட்டும் தான் இருப்பீங்க. ஆண்டவர் அப்படியே நிரப்ப 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 உங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். நீங்க ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. நீ ஆழத்துக்கு வர 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 உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். நீ கரையில நிற்க கூடாது, கரையில நிற்காத, ஆழத்துல. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இன்னைக்கு ஆவியானவர் இருக்கிற அநேகரோடு கூட பேசுறது இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய ஆழத்துக்குள்ள போயிடணும். நாம் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய ஆழத்துக்குள்ள போயிடணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஆழத்துக்குள்ள இருப்பீங்க அப்படின்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட உங்களுக்கு சோர்வே வராது. நீங்க ஆழத்துல இல்லாம கரையில இருப்பீங்க அப்படின்னா நீங்க 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிருப்பீங்க, போர் அடிச்சு அப்படியே விட்டுட்டு போயிருப்பீங்க. பைபிள் படிக்கிறவங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் படிக்க முடியும் நம்மளால. ஆனா செல்போன் பாருங்க, ஒரு நாள் கொடுத்தாலும் நான் செல்போன் பார்ப்பேன். ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போல பாருங்க, ஒரு நாளே விட்டாலும் கிரிக்கெட் விளையாட போயிடலாம். நம்ம செல்போன் பார்க்கறோம், ஒரு நாளே கொடுத்தாலும் ரீல்ஸ் பார்ப்போம் செல்போன்ல, எதோ பார்த்துட்டு இருப்போம். ஆனா அதே பைபிள் எடுத்து கொஞ்சம் படிப்போம்னு சொன்னா 5 நிமிஷம் கூட தாங்காது, 5 நிமிஷம் கூட தாங்காது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நின்றுட்டு இருக்காங்க. ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுலயே தான் போயிட்டு இருக்கு. சோ நினைக்கிறப்ப எடுத்து படிக்கிறது, 1ஆம் அதிகாரம் படிச்சு முடிச்சு, அப்புறம் மறுபடியும் எடுத்து 1ஆம் அதிகாரம் படிச்சு முடிச்சு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆதியாகமத்தை தாக்கி இருக்கிறீங்க? கை வைத்து பார்க்கலாம். வேண்டாம் விடுங்க, கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் பார்க்கறீங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. பிரியமானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆழத்திற்கு நாம் போகிற பொழுது அவர் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நமக்கு கொடுக்கிறாரு. கரையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது தெரியாது. நாம் மற்ற காரியத்தை பார்த்து வருத்தப்பட்டு இருப்போம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. கடைசி ஒரு காரியம் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7ஆம் வசனம் சொல்லுவாங்க, அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம யாராச்சும் கடன் வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. யாராச்சும் கடன் வாங்கலாம், ஏன்னா வெறும் கையோட போனா எப்படி வீட்டுல நமக்கு எதிர்பார்க்க முடியாது. யாராச்சும் கடன் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் பேரும். ஆனா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுறதுனால கடன் வாங்க வேண்டிய பேரும் அநேகருக்கு கொடுக்கிற கரமா கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பாரு, நம் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். பேதருடைய படகு மட்டும் நினைச்சா போதாதா அப்படின்னா போதாது. கர்த்தர் பாருங்க, பேதருடைய படகையும் நிரப்பினாரு, அங்கிருந்த 2 படகையும் நிரப்பினாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிற பொழுது அவர் நம்மை வாங்குகிற கடமை அல்ல, கடன் வாங்குகிற கடமை அல்ல, கடன் கொடுக்கிற கடமை நம்மை மாற்றுவார். ஏதோ இயேசுப்பா வர்ற வரைக்கும் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நாம
கடன் வாங்கி தான் போகணும், கடன் வாங்கி தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பாருங்க, இயேசு வந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவன் கடன் வாங்குகிறவனாய் அல்ல, கடன் கொடுக்கிறவனாய். அநேகர் செய்ய காமிச்சு கூப்பிடுறான், வாங்க வாங்க, என்னப்பா வந்து நீங்களும் எடுங்க கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? அது ஆளுக்கு கற்று வர சொல்றாரு. நீங்க ஆளுக்கு வந்துருங்க. யார் யாரையோ நினைச்சுக்கிட்டு அப்படியே கரையோரமாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. கரையோரமா நம்ம உட்கார்ந்துக்காக வரல, ஆழத்துக்கு வரணும். ஆழத்துல வந்து நீங்க செய்யல, நீங்களும் ஆவியானவர் மட்டும்தான், வேற யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. அதான் கர்த்தர் விரும்புறாரு. நீ ஆழத்துக்கு வா. உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார், உன்னை உயர்த்த தேவன் விரும்புகிறார். நீங்க என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீரோடு செபிக்கிறீங்களோ அந்த கண்ணீரை எல்லாம் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீங்க என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்கு சொல்லி தராரு, நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆழத்துக்கு வாங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எல்லாம் எழுந்து நின்று இன்னைக்கு ஆவியானவர் சொன்ன வார்த்தையின் வழியாக நம்மளை நாம தாழ்த்தி இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பேச போகிறோம். நான் நம்புவது அவரால் வரும்,